ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன், முல்லைப்பூ செடி நம்மக்கிட்ட இருக்கிறது. முல்லைப்பூ செடியில் பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குது. இதை பற்றி நான் ரொம்ப நாள் நினச்சினே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு பார்த்தாக்கா இன்னைக்கு நிறைய பூ பூத்துருக்குது, அழகாக இருக்குது. சரி, இன்றைக்கே நம்ம போட்டுடலாம் சொல்லிட்டு எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த செடியை பார்க்கும்போது எனக்கு கீழே போகிறதுக்கே மனசு வரதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் நான் இந்த செடிங்களை பார்க்கும்போது, பூ இல்லாத செடிக்கு பார்க்கும்போதே எனக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ இந்த செடி பாருங்கள், இந்த முல்லைப்பூ செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ பார்த்தீங்கன்னா முக்கியமாக நல்ல வாசனையாக இருக்கிற பூ. அதுவும் இல்லாமல் டெய்லி இப்போ நம்மளுக்கு ஒரு பூ கிடைக்குது முல்லைப்பூ செடியிலேருந்து. நான் தலையில் வச்சுன்னு இருக்கிற பூவும் நம்ம கார்டன்லேருந்து எடுத்துன்னு போகிறது தான் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாமா கிட்ட நான் வாங்கின்னு வர சொல்கிறதில்ல, நம்ம செடியில் வைக்கிற முல்லை, மல்லிகை, கனகாமரம் இது கட்டியே நான் டெய்லி வச்சுக்கிறேன் தலையில். காலையில் நீங்கள் லைவில் பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ சாயங்காலம் ஆகிடுது, சாயங்காலம் ஆனவுடனே கொஞ்சம் வாடின மாதிரி ஆகிடுது அந்த பூ. இந்த பூவினோட பயன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மனசு அமைதியாக இருக்கும், வாசனையாக இருக்குது, தலை வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, இது வைக்கும்போது நம்மளுக்கு எல்லா டென்ஷனும் தூரம் ஆகும். பூஜையில் நிறைய பயன்படுத்துவாங்க முல்லைப்பூவை, வாசனையாக இருக்குது. இங்கே எல்லாம் எங்கே ஒன்றாலும் பார்க்கலாம், கோயிலில் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பொருள் இது. நம்மளும் பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ செம்பருத்தி நிறைய பூக்குது நம்மளதுல. முல்லைப்பூ கட்டிங்ஸ் இப்போ நான் நிறைய வச்சுருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கு ஒரு முல்லை கட்டிங்ஸும் ஒரு மல்லிகைப்பூ செடி கட்டிங்ஸும் கொடுத்தேன் நான். நம்மக்கிட்ட இவ்வளோ செடி கட்டிங்ஸ் வச்சுருக்குறோம். இருக்கிறது நம்மளே அப்படியே வச்சுனே இருந்தோம்னாக்கா வளராது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பொருளுமே நம்ம கட் பண்ணி எடுத்து அது கீழே போடுறதோட கட் பண்ணி நம்ம அதை வளர்த்து, அவங்களுக்கெல்லாம் தெரியல இது எப்படி நம்ம வளர்க்கணும், இதில் எப்படி இது பூ வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் நான் அவங்க பார்த்துட்டு கேட்டாங்க, நான் அவங்களுக்கு 2 செடி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம், அவங்களும் அதை நடுவாங்க, அவங்க செடியில் இந்த மாதிரி பூ வருதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுவும் நான் உங்ககிட்ட ஒரு வீடியோவில் காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட முல்லைப்பூ செடி பற்றி சொல்கிறதுக்காக எடுத்த வீடியோ. பாருங்கள், நம்ம முல்லைப்பூ செடியில் எவ்வளோ பூத்துருக்குது பூவு. உங்கள் வீட்டில் எல்லாம் முல்லைப்பூ செடி இருக்குதா? அதுக்கு நீங்கள் என்னென்ன உரம் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி பூக்களைன்னா நான் சொல்கிற மாதிரியே நம்ம வீடியோவில் பாருங்கள், நம்ம எந்தெந்த தண்ணி ஊற்றுறோம், எப்படி நம்ம உரம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. உங்கள் செடியில் இதே மாதிரி பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூவு. இது நடும்போது நான் எப்சம் சால்ட் ஊற்றினேன். இப்போ புதுசாக நம்ம கடுகு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதெல்லாமே நம்ம புளிச்ச மோரில் கலந்து அரிசி அரைக்கிற அந்த தண்ணியில் எல்லாமே 4 நாள் 5 நாள் புளிக்க வச்சு எடுத்துன்னு மேலே செடி ஊற்றுறோம். இந்த மாதிரி ஊற்றுற வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியில் இவ்வளோ பூ பூக்குது. நீங்களும் அந்த மாதிரி ஊற்றுங்க, உங்கள் செடியிலையும் நிறைய பூ கிடைக்கும். இந்த வீடு நம்மளுக்கு ரெடி ஆகலை, அது ட்ரையில் போயினே இருக்குது, ட்ரை பண்ணினே இருக்கிறான் தம்பி. அது ஆன பிறகு கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் எல்லா செடியும் அனுப்பலாம். ஒரு பிரதர் கேட்குறாங்க, சிஸ்டர் எனக்கு எல்லா செடியும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க கமெண்ட்ஸில். கண்டிப்பாக கொடுக்குறேன் பிரதர், எல்லா செடியுமே கொடுக்குறேன். நம்மக்கிட்ட எவ்வளோ கட்டிங்ஸ் இருக்குது, கனகாமர செடி, செம்பருத்தி செடி, முல்லை செடி, சாமந்தி செடி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இங்கே ஊரில் மெட்ராஸு, பெங்களூரு, அப்படி பக்கத்தில் மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்லலாம் நம்ம இருந்தோம்னா நீங்கள் கேட்ட உடனே நான் அனுப்பி வச்சிருவேன் செடியை. நம்ம டெல்லியில் இருக்கிறோம், டெல்லியிலிருந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜே எவ்வளோ செல்லாம் 120 130 கொரியர் சார்ஜே 360 ரூபாய் கிட்ட ஆகுது. அதான் செடி பேக்கிங்கு, கொரியர் சார்ஜ் எல்லாம் 300 ரூபாய்க்கு மேலேயே போயிடுது. அதனால நான் நிறைய பேக் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். 2 செடி நம்ம அனுப்பி வச்சோம், கனகாமர செடிது. அது ரிசல்ட் ஒன்றுமே தெரியல. அதனால சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 5K சப்ஸ்கிரைபர் ஆக போகுது. அது ஆகிட்டு பிறகு பார்க்கலாம், ஏதாவது ரெடி ஆகுதான்னு சொல்லிட்டு. ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே எல்லா செடியும் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் யாருக்காவது எந்தெந்த செடி வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்த கருவேப்பிலை கன்று தான். மழை பெஞ்சினே இருந்தது, கருவேப்பிலை எடுத்துன்னு வரும்போது எடுத்துன்னு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது தண்ணியில் தான் வச்சுருந்தேன். இது பாருங்கள், தண்ணியில் வச்சுருந்தேன், வேர் வந்திருக்குது, தெரியுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி தான் நம்ம ஒரு சின்ன செடி நடுறதா இருந்தாலும், கட்டிங்ஸ் நடுறதா இருந்தாலும் கட் பண்ணி ஒரு 2-3 நாள் தண்ணியில் வச்சுட்டு நம்ம எடுத்து நட்டோம்னா அது நல்லா துளிர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? வெள்ளை வேர் தெரியுதாப்பா?
இது நம்ம நட்டு பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு கருவேப்பிலை கன்று இதில் வச்சிருக்கிறேன். இதுலேயே தான் நான் இப்போ நட போகிறேன். இன்னொரு 2-3 நாள் பொறுத்து நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு சொல்லிட்டு நம்ம கருவேப்பிலை கன்று நட்டுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் செடியெல்லாம் அனுப்புறதுக்கான அந்த ஒரு